எங்கள் அப்பத்தாக்கிட்ட ஒரு விடுகதை கேட்டேங்க. எங்கள் அப்பத்தா திடீர்னு என்ன பண்ணுச்சு, யோ மாமா என்ன பார்க்குற, மேலே ஏறு கீழே தள்ளு, வேலையை பாரு, நடைய கட்டு அப்படி சொல்லுச்சு. நான் என்ன பண்ணேன், பயந்து போனேன். இன்னும் அப்பத்தா என்னமோ டிசைனாக பேசுதுன்னு சொல்லிவிட்டு தள்ளி போய் உக்காந்துக்கிட்டேன். உக்காந்தோடனே எங்கள் அப்பத்தா சொல்கிறாங்க, அடி பாய் மாவில் அது விடுகதை தான், நல்ல விடுகதை, யோசனை பண்ணுடி அப்படின்னு சொல்லிச்சு எங்கள் அப்பத்தா. நமக்கு எங்கே இந்த அப்போல்லாம் யோசனை வரப்போகுது, அப்போல்லாம் யோசனை வரல. என்னடா இது ஒரு விசித்திரமாக சொல்லுது, என்னமோ மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இடையே போய் உக்காந்துக்கிட்டேன். வாடி மாவுலன்னு கூப்பிட்டு நல்ல விடுகதை தாண்டி, பதிலை கண்டுபிடின்னு சொன்னாங்க. உங்களுக்கு தெரியுமாங்க? உங்களுக்கு தெரிஞ்சால் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், சரிங்களா? என்ன ஆச்சு, எங்கள் அப்பா எனக்கு ஒரு வேலை கொடுத்தாருங்க. என் அறிவுக்கு வேலை கொடுத்தாரு, எனக்கு வேலை கொடுக்கல, என் அறிவுக்கு வேலை கொடுத்தாரு. தேவிக்கு எங்கள் அம்மாவை பார்த்துக்கிட்டே இருவேன், மாறி ஒரு வேலை இருறான், அந்த புள்ள ஒழுங்காக செய்தா பார்ப்போம் அப்படின்னு சொன்னார் எங்கள் அப்பா. சொன்னோன்னே மாறி இங்கே வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு. நான் போனேன் கிட்டத்தில் போயிட்டு, என்னங்கப்பா அப்படின்னு கேட்குறேன். முன்னாடி ஹாலில் பல்புக்குது, போய் கைட்டின்னு வா அப்படின்னு சொன்னாரா. நான் என்ன பண்ணேன், போனேன். பல்பை திருக்கி கைட்டணுன்னு எனக்கு தெரியாது. நான் என்ன பண்ணேன், போனேன், ஒரு எட்டலை எகிர்னேன், பிடிங்கின்னு வந்துட்டேன் பல்பை. பல்பு பிடிங்கின்னு வந்துட்டோன்னே எங்கள் அப்பா என்ன சொன்னார், எங்கம்மா பல்புன்னு கொடுத்தேன். அட என் பிள்ளை வெட்டி வேணால் வேரோட பிடிங்காண்டுக்குது பார்த்தியா, பல்பை திருக்கி கைட்டணும், அறிவு கட்டவலை திருக்கி கைட்டணும் பல்பை அப்படின்னு சொன்னார். அந்த விடுகதைக்கு பதில் என்ன தெரியுமா, நுங்கு பனங்காய்.